புதிய கல்விக் கொள்கையை ஏற்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமரோட ஸ்ரீ பள்ளியை மட்டும் அனுமதிச்சிருக்காங்க இந்த டிஎம்கே. இது புதிய கல்விக் கொள்கையில் கிளை கல்வியா? மத்திய அரசு பள்ளிகளில் கண்டிப்பாக தமிழருடைய வரலாறு என்பது இடம்பெறப் போவதில்லை. பாஜக எப்பயுமே கோயில் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கும் வரமாட்டார்கள், பூமியில் இருக்கக்கூடிய மக்களையும் சந்திக்க மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தார். ஸோ கடந்த தேர்தலில் 39 தொகுதிகளில் திமுக அமோக வெற்றி பெற்றது. என்ன பயன்? மத்தியில் 18 ஆண்டுகள் தொடர்ந்து அதிகாரத்தில் திமுக இருந்தது. ஆட்சியை தாங்கி பிடித்து நடத்தியதே திமுக தான் என்கிறார்கள். அப்போதெல்லாம் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க தெரியவில்லை. இப்போ அவங்க கொடுத்த மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்குறாரு.